Good evening, students. So, நம்ம last classல 46 sum வரைக்கும் பார்த்தோமா? So, இப்போ next வந்து 47 same பாருங்க. Choose the missing digit x from the options. So, இந்த number, so number என்னன்னு கொடுத்திருக்காங்க 987x54, ஓகேவா? So that the number is completely divisible by 6. So, அப்போ 6 ஆல divide ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு 2. So, 3 ஆலே divide ஆகணும், 2 ஆலே divide ஆகணும். கரெக்டா? ஸோ 2 ஆல டிவைட் ஆகணும் அப்படின்றது ஓகே தான். ஃபைன், லாஸ்ட் நம்பர் என்னவா தான் இருக்கு, 4 தான் இருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ். கரெக்டா? ஸோ அப்போ 3 ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர நம்பர் எதால டிவைட் ஆகணும், 3. கரெக்டா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ணலாமா டிஜிட்ஸை? ஸோ 9 + 8 17, 24, then 24 + 5 29, 30 33. கரெக்டா? ஸோ அப்போ 33 கூட எதை ஆட் பண்ணா 3 ஆல டிவைட் ஆகும்? ஸோ 33 நம்மளுக்கு எதால டிவைட் ஆகும், 3 ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? ஸோ அப்படின்றப்போ +3 தான் போடணும். கரெக்டா? ஸோ அப்போ +3. ஸோ ஃபைன், என்ன வரும் ஆன்சர்? 36. ஸோ 36 3 ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் 3. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ 3-ஆ இருந்தால் தான் நம்மளுக்கு 36 இருக்கும். ஒருவேளை ஆப்ஷன்ல 0 இருந்துச்சுன்னா அதான் ஆன்சர். ஸோ இது நம்ம ஆப்ஷன்ல இருந்தா பார்க்கணும். இப்போ பாருங்க 1 வந்தா 34 வரும். ஸோ 3 ஆல டிவைட் ஆகாது. அதே மாதிரி 2 போட்டா 35 வரும், டிவைட் ஆகாது. ஸோ 3 போட்டா தான் 36 வரும், 3 ஆல டிவைட் ஆகும். இன்கேஸ் இங்க டிக்கு பதிலாக 0ன்னு 1க்கு பதிலாக 0ன்னு இருந்துச்சுன்னா 0 தான் ஆன்சரா வந்திருக்கும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. Next one பாருங்க. What number should be deducted from 1 to 65 to make it divisible by 29? அப்போ 1265ல எவ்வளவு நம்பர் கழிச்சா 29ஆல டோட்டலா டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன்டைரக்டா என்ன கேக்குறாங்கன்னா 1 to 65 29ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். சோ அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பர் என்ன ஆகும், 29ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? அவ்வளவுதான். சோ அப்போ 1265 divided by 29 கேன்சல் பண்ணுங்க பாப்போம். சோ இந்த மாதிரி நார்மல் டிவிஷன் போடுங்க, அப்பதான் ரிமைண்டர் கிடைக்கும். சோ ரிமைண்டர் என்ன வருதுன்னு சொல்லுங்க.
பாருங்க. எல்லாருக்குமே ஆன்சர் 18. நெக்ஸ்ட் 1739. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். ஸோ இந்த நம்பர் கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 11. ஸோ லீஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே போங்க. ஓகேவா? இப்ப பாருங்க 1740 போட்டீங்க, 1739 வந்திருக்கு. ஸோ லீஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 1. ஸோ 1 ஆட் பண்ணா 1740 வரும். கண்டிப்பா 0 வந்து அது 11 என்ன ஆகும்? அடுத்து 2 போட்டு பாருங்க. 1741 டிவைட் ஆகுதான்னு பாருங்க. ஓகேவா? இன்கேஸ் எக்ஸாக்டா டிவைட் ஆகல அப்படின்னா அடுத்து 10, தென் 11. ஸோ 11 வரும். 1739 கூட 11 ஆட் பண்ணீங்கன்னா எகைன் என்ன வரும்? 10 வரும். ஸோ 11 ஆப்ஷனும் வராது, 1 ஆப்ஷனும் வராது. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இங்க 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே, கேன்சல் பண்ணிட்டோமா? இப்போ கேக்குதாமா? கொஞ்சம் கோல்டா இருக்கிறதுனால வாய்ஸ் ஸ்லோவா வருது. இப்போ ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் ரெண்டுமே நம்ம பார்த்தோன்னே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் இருக்குது இந்த 2 ஆப்ஷன் தான். ஓகேவா? எய்தர் 1741 ஆர் 1751. ஓகேவா? ஸோ போட்ட ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஃபோர் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் 10 ஆட் பண்ணா 59 வரும். ஸோ 1739 கூட 2 ஆட் பண்ணீங்கன்னா 1741. இது மாதிரி 1739 கூட 10 ஆட் பண்ணீங்கன்னா 1749. வெரி குட்.
நெக்ஸ்ட் பாருங்க. Find the remainder when 3 power 10 is divisible by 7. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 3க்கும் 7க்கும் டிஃபரன்ஸே நம்மளுக்கு எவ்வளோ வருது? 4 வருது. கரெக்டா? அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது? டிஃபரன்ஸ்லாம் எடுத்து பவர் போட்டு செக் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வரும்போது, அதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் இந்த மாதிரி அதிகமா வரும்போது என்னன்னா 3 பவர்ல சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 பவர் 1 3, கரெக்டா? 3 ஸ்கொயர் என்ன கிடைக்குது? 9. ஓகேவா? ஸோ அப்போ 3 9க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 2 வருது. கரெக்டா? ஸோ வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்க பார்க்கலாம். இப்போ 3 கியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னு வரும்? 27. ஓகேவா? இப்போ 27 நீங்க 7ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? இதோட நியரஸ்ட் பாத்தீங்கன்னா 7 4s are எவ்வளோ? 28. புரிஞ்சுதா? ஆனா எனக்கு இங்க ஆன்சர்ல என்னதான் இருக்கு? 27 தான் இருக்கு. இட் மீன்ஸ் எவ்வளோ கம்மியா இருக்கு? 1 கம்மியா இருக்கு. ஓகேவா? இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை பிரிக்க போறேன். அதாவது இங்க மொத்தம் 3 பவர் 10 இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா 3 பவர் 3 இன்டூ 3. அப்ப என்ன ஆகும்? 3 3s are 9. கரெக்டா? இன்டூ 3 பவர் 1. ஏன்னா பேலன்ஸ் வேணும்ல, மொத்தம் இங்க 10 இருக்கு. ஓகேவா? இது வந்து நம்ம தான் நம்மளுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்க இன்கேஸ் இங்க 9 இருந்தா பிரச்சனையே இல்லை. ஸோ 3 கியூப் பவர் 3ன்னு போட்டிருக்கலாம். பட் ஆனா இங்க 10 இருக்கிறதுனால ஈவன் நம்பரா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? 3 பவர் 3 போட்டு பவர் போட்டு மறுபடியும் 3 ஒன்னு காமனா எழுதணும். ஓகேவா? டிவைடட் பை 7. இப்ப பாருங்க. ஸோ 3 கியூப் எனக்கு என்னது? 27. ஸோ 27 டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? -1 தான் கிடைக்கும். ஏன்னா 28 வரணும். ஸோ 27 தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? -1ன்னு அர்த்தம். ஓகே, 1 கம்மியா இருக்கு. ஸோ -1 பவர் 3 இன்டூ 3. ஸோ -1 இங்க ஆட்ல வரும்போது என்னதான் வரும்? -1 தான் வரும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -3 பை 7. அப்போ 7ல இந்த மாதிரி மைனஸ் வரும்போது டைரக்டா என்ன டிவிசரோ அதுல இருந்து இது என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். இதை விட பெரிய நம்பரா இருந்தா டிவைட் பண்ணலாம். இல்ல இங்க +3ன்னு கிடைச்சிருந்தா இங்க +3 போட்டிருக்கலாம். ஆனா -3 வரும்போது மட்டும் டிவிசர்ல இருந்து இந்த நம்பர் என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 7ல 3 போச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? 4. புரிஞ்சுதா? இப்போ இதுவே இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த மைனஸ் ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்ப பாருங்க. இப்ப 3 இருக்கு பாத்தீங்களா? 3 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸோ 3 இங்க ஏன்னா 10 இருக்கிறனால ஈஸியா பிரிக்கலாம். கரெக்டா? ஸோ 3 ஸ்கொயர் எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ். 2 5s are 10 வந்துருச்சா? ஸோ 3 பவர் 3 ஸ்கொயர் பவர் 5 டிவைடட் பை 7. இப்போ 3 ஸ்கொயர் எனக்கு என்னது? 9. ஸோ 9 7ஆல டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 2. அப்போனா பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்கு? 2 பவர் 5 டிவைடட் பை 7. ஸோ 2 பவர் 5ஓட வேல்யூ என்னது? 32. அட்லீஸ்ட் 2ல வந்து பவர் 5 வரைக்காவது படிச்சுக்கோங்க. ஸோ 2 பவர் 5ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 32. ஸோ தெரிலனாலும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ஓகேவா? ஸோ 32 by 7. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. ஸோ கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 4 டைம்ஸ் போகுமா? 7 4s are 28. ஸோ அப்போ பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ வந்திருக்கும்? 4. ஸோ ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4. புரிஞ்சுதா? ஸோ எய்தர் இந்த மெத்தட், ஆனா இதுதான் கொஞ்சம் ஈஸி. ஓகேவா? 2ன்றனால அதாவது பவர் 5 தானே வருது. ஸோ சிங்கிள் டிஜிட் வரும்போது நம்ம மல்டிப்ளைலே கண்டுபிடிச்சிக்கலாம். 2 டிஜிட் 3 டிஜிட்லாம் போகும்போது இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ஷார்ட்கட். ஸோ 2 மெத்தடுமே நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் சம் போடுங்க. which of the following number is divisible by 12 கேட்டிருக்காங்களா? இதை காப்பி பண்ணிட்டா நெக்ஸ்ட் சம் போடுங்க. ஸோ 12 வந்து எப்படி பிரிக்கலாம்? 4 3. கரெக்ட் ஆன்சர். எல்லாருமே சால்வ் பண்ணுங்க. Next sum. Which of the following number is divisible by 9? Very good. 47862. நெக்ஸ்ட் 53 பாருங்க. இந்த மாடல் கேட்பாங்க. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா 3x ஸ்கொயர், இது ஆக்சுவலா இப்படி இருக்கும். 3x ஸ்கொயர் பிளஸ் a into x plus 4 is divisible by x minus 5. Then the value of a is a என்னன்னு கேட்டிருக்காங்க. x க்கு x minus 5 ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? x minus 5 is equal to 0 அப்படின்னு சால்வ் பண்ணும். ஓகே, ஈக்குவேஷன். அப்போ x is equal to minus 5 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? plus 5. அப்போ x இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணும்? 5. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் ஏவை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுவும் சேம் ஈக்குவேஷன் மாதிரி. ஸோ 3 into 5 ஸ்கொயர் பிளஸ் 5x, சாரி 5a பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை மல்டிப்ளை அதாவது ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டு தென் ஆட் பண்ணி ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ கண்டிப்பா மைனஸ் தான் வரும், ஏன்னா எல்லாமே பிளஸ்ல இருக்கு. ஸோ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? மைனஸ்ல வரும். பட் டெசிமல்ல வருதா இல்லை நார்மலா வருதான்றதை செக் பண்ணும். ஓகேவா? சால்வ் பண்ணுங்க பார்ப்போம்.
Very good. Minus 15.8. Next question பாருங்க. 4 consecutive நம்பர்ஸோட ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா எந்த நம்பரால டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாலே நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன எடுக்கணும் 1. ஏன்னா 0 எடுத்தீங்கன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆயிரும். ஸோ அதனால 1. ஸோ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4. ஸோ இந்த நம்பர் எதால டிவைட் ஆகுதோ அது எல்லாமே மற்றதுலேயே டிவைட் ஆகும். அப்போனா இது ஃபுல்லாகவே டிவைட் ஆகும்னா இதோட மல்டிப்ளைல டிவைட் ஆகணும் கரெக்டா. ஸோ 4 3s are 12, 12 2s are 24. அப்போ இதோட ப்ராடக்ட் என்னது 24. அப்போ நீங்க வேற எந்த நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பர் கம்பல்சரி எதால டிவைட் ஆகும் 24ஆல டிவைட் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ ஆப்ஷன் சி. இது வந்து ஒரு கான்செப்ட் கொஸ்டின். எப்படி இதுக்கு முன்னாடி n cube minus n வந்து ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 6ன்னு பார்த்தோமா, அதே கான்செப்ட் தான் இதுவும். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 24. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க 55. இந்த பிராக்கெட் கொடுத்துருக்காங்களாமா, ஆக்சுவலா இது என்னன்னா 5 பவர் ஆஃப் 501ன்னு அர்த்தம். ஓகேவா? இஸ் டிவைடட் பை 126. அப்போ இந்த ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது 5க்கும் 126க்கும் டிஃபரன்ஸ் அதிகம். ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும், 5ஓட கியூப் என்னது 125. கரெக்டா? இப்போ 125க்கும் 126 கேன்சல் பண்ணலாமா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 5 கியூப்னு எடுக்க போறேன். ஓகேவா? ஸோ 5 கியூப். இப்போ அப்போ என்ன பண்ணும், எத்தனை பவர் வரும்னு தெரியல. ஸோ 501 டிவைடட் பை 3. ஸோ கேன்சல் பண்ணா என்ன வரும், 1 3s are 3, 6 3s are 18, பேலன்ஸ் 2, 7 3s are 21. கரெக்டா? ஸோ அப்போ 167 அப்படின்னு கிடைக்கும் டிவைடட் பை 126. ஓகேவா? அப்போ என்ன வரும், 5 கியூப் என்னது நம்மளுக்கு 125 பவர் ஆஃப் 167 டிவைடட் பை 126. இப்போ பாருங்க, எனக்கு 126ல கேன்சல் பண்ணோம், ஆனா 125 தான் இருக்கு. இட் மீன்ஸ் என்ன அர்த்தம், ஒன்று கம்மியா இருக்கு. கரெக்டா? அப்போனா -1 பவர் 167. புரிஞ்சுதா? ஸோ -1 பவர் 167 வரும்போது இது உங்களுக்கு என்ன நம்பர், ஆட்ல வருது. ஸோ டிவைடட் பை 126. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா -1 டிவைடட் பை 126. ஏன்னா இங்க ஆட் வந்தா மைனஸே தான் வரும், ஈவனா இருந்தா பிளஸ் ஆயிருக்கும். கரெக்டா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மைனஸ் வந்துச்சுன்னா டிவிசர்ல இருந்து இது என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ 126ல 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 125. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க 56. ஸோ இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன சொல்லிருக்காங்க? ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க கரெக்டா? ஸோ அந்த நம்பர் எழுதிக்கலாமா? 472331. இப்போ இதுல என்ன சொல்ல வராங்க? இது எல்லாமே இது நம்பர், இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றும் டிஜிட்ஸ் கரெக்டா? ஸோ இப்போ இதுல ஈவன் டிஜிட் எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்றாங்கன்னா 2 ஆல டிவைட் பண்ண சொல்றாங்க கரெக்டா? அப்போ இங்க எங்கெல்லாம் ஈவன் டிஜிட் இருக்கோ அது எல்லாத்தையும் 2 ஆல டிவைட் பண்ணும். ஸோ அப்போ என்ன வரும்? 2, 2ல 2 போச்சுன்னா 1, 6ல 2 டிவைட் பண்ணா 3. அடுத்தது 2 is added to each odd digit. ஸோ ஆட் டிஜிட்ல என்ன பண்ண சொல்றாங்க? 2 ஆட் பண்ண சொல்றாங்க. அப்ப 9, 5, 5, 3. இப்போ நியூ நம்பர் ஃபார்ம் பண்ணியாச்சா? இப்போ என்ன சொல்றாங்க? சம்னா கூட்டணும். லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட். எப்போ இதுல லார்ஜஸ்ட்னு பாத்தீங்கன்னா 9, ஸ்மாலஸ்ட்னு பாத்தீங்கன்னா 1. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 10. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாடல் ரொம்ப ஈஸி தான். இதுல இருந்து கம்பல்சரி 1 இல்லைன்னா 2 கொஸ்டின் வரும். சரியா? இது சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 57 சால்வ் பண்ணுங்க. வெரி குட். 7 வந்துச்சா? நெக்ஸ்ட் 58. ஸோ இதே மாடல்லே நிறைய சம்ஸ் இருக்கு. ஸோ 6452851. சேம் அதே தான். டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ்னா மைனஸ் பண்ணும். ஸோ ஆட் டிஜிட்ல 3 ஆட் பண்ணும், ஈவன்ல 2 சப்ராக்ட் பண்ணும். போட்ட ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். நான் சும்மா ஆமா 0 தான் ஸ்மாலஸ்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்ஸ் தானே. ஸோ 0வையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஓகேவா?
வெரி குட் 8 ஆன்சர். ஸோ இங்க 2 is subtract from each even digitன்றப்போ இங்க 0ன்னு வந்துரும் கரெக்டா? ஸோ 0வையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் 59 ஃபர்ஸ்ட் மாத்திடுங்க, நான் அதுக்கப்புறமா சொல்றேன். ஓகேவா? 59 ஃபர்ஸ்ட் அது என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ரூல் கரெக்டா போடுங்க, அதுக்கப்புறம் எப்படி போடுறதுன்னு சொல்றேன். ஓகே, வெரி குட், கரெக்ட். ஸோ 92379654. ஸோ இது சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது? 8326875 கிடைக்குதா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட்னா லெஃப்ட்ல இருந்து இதான் லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ லெஃப்ட்ல செகண்ட்னா இது, ஃப்ரம் ரைட்ல இருந்து தேர்ட்னா இது. ஸோ 7 + 3 10. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. த சம் ஆஃப் இந்த மாடல் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் 2 digit நம்பர் இஸ் 12. ஸோ என்ன சொல்றாங்க? மொத்தம் 2 digit நம்பர். ஓகேவா? ஸோ அதுல இருக்கிற டிஜிட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா, இப்போ 2 digit நம்பர் நான் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுல இருக்கிற டிஜிட்டை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? 12 வரும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? பாருங்க, இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ இந்த மாதிரி பார்த்த உடனே ஆப்ஷன்ல பாருங்க, 6 + 7 என்னது? 13. எகைன் அதே தான் வரும், 13. 7 + 2 9. 7 + 5 தான் என்னது? 12. பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர்ன்னு போட்டலாம். பட் ஆனா எல்லா மெத்தட்லயும் இதே மாதிரி கொஸ்டின் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து அதாவது 12 வர மாதிரியே வேற நம்பர்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால கான்செப்டும் முக்கியம். முதல்ல இதை ஆப்ஷனை செக் பண்ணுங்க. ஆப்ஷன்ல ஒன்று மட்டும்தான் ஆன்சர் கரெக்டா வருதுன்னா அதான் ஆன்சர். ஸோ ஸ்டெப்ஸ் போட தேவையில்லை. இன்கேஸ் இல்ல 2 ஆப்ஷன் சிமிலரா வருதுன்னா ஸ்டெப்ஸ் போட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் அந்த டிஜிட்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணா 12 அப்படின்றத நான் வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? த நம்பர் அப்டைன்டு பை இன்டர்சேஞ்சிங். ஸோ இதை வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்றாங்கன்னா அப்ப எக்ஸ் ஒய்ன்றது என்னவா மாறுதான்? ஒய் எக்ஸ்ன்னு மாறுது. ஓகேவா? இட்ஸ் டிஜிட் எக்ஸீட் த கிவன் நம்பர். அப்போ இந்த ஒய் எக்ஸ்ன்றது இந்த எக்ஸ் ஒய்யை விட எவ்வளவு அதிகம்னு சொல்லியிருக்காங்க? 18 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கான்செப்ட் மெத்தட் படி எப்படி போடணும்? அப்ப இதுதான் பெருசு. கரெக்டா? ஸோ இதை வந்து நம்ம யூனிட் டிஜிட் டென்ஸ் டிஜிட் மெத்தட்ல போடணும். ஸோ ஒய் எக்ஸ் அப்படின்றப்போ 10y + x மைனஸ், ஏன்னா இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ? 18. கரெக்டா? ஸோ மைனஸ் எக்ஸ் ஒய் எப்படி எழுதணும்? 10x + y. ஏன்னா இது யூனிட் டிஜிட், இது 10th டிஜிட். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 18.
புரிஞ்சுதா? சாரி, இப்போ மைனஸ் பண்ணும். ஸோ 10y ல ஒரு y போச்சுன்னா எவ்வளோ? 9y. அதே மாதிரி 10x ல ஒரு x போச்சுன்னா 9x மைனஸ் 9x இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ ரெண்டுலையுமே 9 காமனா இருக்கா? ஸோ 9 இன்டூ எக்ஸ் மைனஸ் சாரி ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ 9 நான் இங்கே கொண்டு வரேன். அப்போ y மைனஸ் இங்கே போடுறேன். y மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18ல 9 போச்சுன்னா எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா y ல இருந்து எக்ஸை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எத்தனை வரணும்? 2 வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தாலும் 6ல 7 சின்னது இது. அதே மாதிரி இது பெருசு. ஆனா 7ல 6 போச்சுன்னா 1 தான் வருது. 7ல 2 போச்சுன்னா 5 வருது. 7ல 5 போச்சுன்னா ஆன்சர் என்ன வருது? 2 வருது. ஸோ பை த கண்டிஷன் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சொன்னது புரிஞ்சா? காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன் வச்சு போறதா ஈஸி. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் எ 5 டிஜிட் நம்பர். இது வந்து ஒரு லாஜிக்கல் கொஸ்டின், எதுவுமே கிடையாது. ஓகேவா? 5 டிஜிட் நம்பர்னு சொல்லிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா 1 2 3 4 5. ஓகேவா? இப்போ பாருங்க, த டிஜிட்ஸ் இன் 100 பிளேஸ், அதாவது ஒவ்வொரு டிஜிட்லயும் என்னென்ன வரும் அப்படின்றத ஒரு இதா கொடுத்துருக்காங்க. ஐ மீன் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே நேரேட்டிவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா எல்லாமே இங்க யூனிட் 10 1000 சொல்லியிருக்காங்களா? அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். எப்பவுமே லாஸ்ட்ல இருந்து ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் போகணும். ஸோ இது யூனிட் டிஜிட், இது டென்ஸ், இது 100, இது 1000, இது 10,000. புரிஞ்சுதா? இப்போ இந்த கொஸ்டின்ல இவங்க என்னென்னலாம் கிவன் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். ஸோ போட்டு சொல்லுங்க பாப்போம்.
வெரி குட். ஆன்சர் சி எல்லாருக்கும் வந்துச்சா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 100 பிளேஸ்ல 2 போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூனிட் பிளேஸ்ல ட்வைஸ் த டிஜிட் இன் 100 பிளேஸ். ஸோ ட்வைஸ்னா 2ஆல பெருக்க சொல்றாங்க. அப்பனா என்ன வரும்? 4. அடுத்து 1000 பிளேஸ்ல 0 போடுங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 10,000 பிளேஸ்ல sum of the digit in the 100 place and unit place. இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ 4 + 2 என்ன வரும்? 6. அடுத்து டென்ஸ் பிளேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 10,000ல இருந்து 1 மைனஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப 6ல 1 போச்சுன்னா 5. ஸோ ஆப்ஷன் சி 60254. நெக்ஸ்ட் இது பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். என்னன்னு சொல்லுங்க? ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பரை கொடுத்துருக்கிற இந்த 4 டிஜிட்டை வச்சு ஃபார்ம் பண்ணும். அவ்வளவுதான். வெரி குட். 3056. நீங்க எடுத்த உடனே 0 தானே சின்னதுன்னு போடக்கூடாது. ஒன்ஸ் 0 ஃப்ரண்ட்ல போட்டீங்கன்னா அது கணக்கு கிடையாது. அப்புறம் அது 3 டிஜிட் நம்பரா மாறிடும். இங்க கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 4 டிஜிட் 4 இலக்க எண் தான் கேட்டிருக்காங்க. அதனால 0க்கு அடுத்து என்ன ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதை ஃபர்ஸ்ட்ல போடணும். அப்புறம் 0வை போட்டுக்கணும் ரெண்டாவதாவே. எகைன் 5 அப்புறமா 6. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இதோ அதே மெத்தட் தான். 63. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆஃப் 6 டிஜிட்ஸ். ஓகேவா? ஆனா இங்க 6 டிஜிட்டே கொடுக்கல. மொத்தமே எத்தனை தான் கொடுத்துருக்காங்க? 3 டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இந்த நீங்க மூணையுமே எத்தனை வேணாலும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். பட் ஆனா கண்டிப்பா இந்த 3 டிஜிட்டும் ஒரு தடவையாவது பிரசன்ட் ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க இந்த 3 டிஜிட்டை வச்சு ஸ்மாலஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஸ்மாலஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்பர் 4ஆ தான் இருக்கணும். அதே மாதிரி லார்ஜஸ்ட் பண்ணும். லார்ஜஸ்ட்ன்றப்போ ஃபர்ஸ்ட் 6 இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்க ஒரு ரெண்டுமே 6 டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ணி கடைசியில ரெண்டையும் ஆட் பண்ணும். ஓகேவா? ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு கேக்குறாங்க.
ட்ரை பண்ணுங்க பாப்போம். இதெல்லாம் லாஜிக்கல் பேஸ்டு. ஓகேவா? ஸோ நம்மளே போடலாம். வெரி குட். ஆப்ஷன் டி கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க. அதான் செக் பண்ணுங்க. எப்படி போடுறது தெரிஞ்சா சரி. கவனிங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர்ன்றப்போ முதல்ல 0 ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்ப என்ன ஸ்டார்ட் பண்ணும்? 4. கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன்னா 4, அதுக்கப்புறம் இது எல்லாமே கண்டிப்பா ஒரு தடவை வரணும். மொத்தம் எத்தனை டிஜிட்? 6ஆ? ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மிச்சம் இருக்கிற மூணுமே 0 0 0 போட்டுக்கிறேன். ஸோ எத்தனை 0 போடுமோ அத்தனை நல்லது. அப்புறமா 46 போட்டுக்கிறேன். ஏன்னா அசெண்டிங் 64ன்னு போட்டா பெருசு, 46 தான் சின்னது. ஓகேவா? எதுக்கு? ஆல்ரெடி தான் 4 போட்டோம்ல. ஸோ அதனால திரும்பவும் நான் 0 போட்டுக்கிறேன். 6. ஓகேவா? இப்போ எல்லா டிஜிட்டும் ப்ரெசென்ட் ஆயிடுச்சா? 4 இருக்கு, 0 இருக்கு, 6 இருக்கு. ஓகேவா? அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ லார்ஜஸ்ட் லார்ஜஸ்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னேன்? 6 தான் போடணும். அதே மாதிரி எத்தனை 6 முடியுதோ அத்தனை 6, 4 6 போடலாம். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற ரெண்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க 6 எல்லாம் போட்டு முடிச்சாச்சா? ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 4. ஸோ அப்போ என்ன வரும்? 40. இப்போ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 106646. ஏன்னா இங்க லார்ஜஸ்ட் கேட்டிருக்காங்கல்ல, 04ன்னு போட்டிங்கன்னா 4ன்னு வந்துடும். அதே 40ன்னு வருதா திருப்பி போட்டா? ஸோ பெரிய நம்பர் தானே வேணும், அதனால 40ன்னு போடுறோம். ஓகேவா? ஆப்ஷன் டி. காப்பி பண்ணிக்கோங்க.
Next sum பாருங்க மேம். How many times the digit 3 comes in counting from 301 to 399? ஸோ நம்ம வந்து கவுண்ட் பண்ணோம். ஸோ இது எப்படின்னா நம்மனால ஃபுல்லாக ஏன்னா ஸ்டார்டிங்கே 3 தான் வருது அப்படின்றப்போ 3 நிறைய டைம்ஸ் வரும். ஆப்ஷன் பார்த்தாலே தெரியும். ஓகேவா, 120 119லாம் வருதா. ஸோ அப்போ இதை நம்ம இப்போ மூணா பிரிக்கணும். ஓகேவா, ஏன்னா இது 3 டிஜிட் நம்பர்ல. ஸோ யூனிட் டிஜிட், டென்ஸ் டிஜிட், 100 டிஜிட்னு பிரிக்கணும். ஓகேவா, நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போறேன்னா யூனிட் டிஜிட். முதல்ல யூனிட் டிஜிட்ல எத்தனை 3 இருக்குன்றத நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா, யூனிட் டிஜிட்னா லாஸ்ட் நம்பர். அப்போ என்னென்னலாம் வரும், 303ன்னு வருமா. இப்போ இதெல்லாம் விட்டுருங்க, இந்த ரெண்டு வேணாம், லாஸ்ட்ல மட்டும் பாருங்க. 313 வருமா, அதே மாதிரி 23 வருமா, 43 வருமா, 353 363. ஸோ அந்த மாதிரி அப் டு 393 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் வரும். புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் அதே மாதிரி யூனிட் டிஜிட் முடிச்ச அப்புறம் டென்ஸ்ல எத்தனை தடவை வரும், ஃப்ரம் 330. ஸோ 330ல இருந்து 339 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எகெயின் எத்தனை டைம்ஸ் வரும், 10 டைம்ஸ் வரும். நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஹண்ட்ரட்ஸ். இங்க தான் உங்களுக்கு அதிகமா வரும், ஏன்னா ஸ்டார்டிங்கும் 3 எண்டிங்கும் 3. ஓகேவா, ஸோ அப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா எத்தனை டைம்ஸ் வரும், 99 டைம்ஸ். ஏன் இங்க 100 போடலன்னா, ஸோ 400 வந்தால் தான் டோட்டலாக 100 கரெக்டாக. ஆனால் 399ல, ஸோ 399 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை 3 தான் இருக்கும், 99 தான் இருக்கும். ஓகேவா, தென் ஃபைனலாக இது என்ன பண்ணும், ஆட் பண்ணும். ஸோ 9119 ஆப்ஷன் ஏ. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் லாஜிக்கல் கொஸ்டின் தான். ஆப்ஷன்ல இருந்து ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு 2 டிஜிட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பரோட சம் வந்து 8ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்ஷன்ல பாருங்க, எல்லாமே ஆட் பண்ணா என்னதான் வருது, 8 தான் வருது. ஸோ அப்போ அது வேஸ்ட். அப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. த டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் கெட் ரிவர்ஸ். அதாவது கொஷின்ல இருக்கிற நம்பர் வந்து எப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகுமா. எப்போனா கொஷின்ல இருக்கிற நம்பர் கூட நம்ம 36 ஆட் பண்ணும்போது. ஓகேவா, அப்ப நீங்க என்ன பண்ணா ஒரு ஒரு நம்பர் கூடயும் 36 ஆட் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணும். அவ்வளவுதான். என்ன ஆப்ஷன் சொல்லுங்க பாப்போம்.
62 வரும். ஆனா நம்பர் என்னது 26. ஓகேவா? ஸோ 26 கூட நீங்க கொஷின் வந்து 26 இருந்தாதான் அது கூட நம்ம 36 சேர்க்கும் போது அது என்னவா மாறுது? தலைகீழா மாறுது. ஓகேவா? ஸோ அப்ப ஆன்சர் வந்து 26. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. கொஷின் கொடுத்துட்டாங்க. ஒன் ஆஃப் த பாசிபிள் சாய்ஸ் நீங்க தான் போட்டு பார்க்கணும். ஏன்னா அது 8ஆலையும் கேன்சல் ஆகணும், 5ஆலையும் கேன்சல் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, 5ஆல கேன்சல் ஆகணும்னா கண்டிப்பா லாஸ்ட்ல யூனிட் டிஜிட் என்னவா இருக்கணும்? 5ஆ இருக்கணும், இல்லைன்னா 0வா இருக்கணும். இப்ப இதை வச்சு ஆப்ஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் வராது, செகண்ட் ஆப்ஷனும் வராது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? தேர்டும் ஃபோர்த்தும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போதும். இப்போ 5க்கு ஓகே. இப்போ அடுத்தது 8 பாருங்க. ஸோ 8ஓட கான்செப்ட் என்னது? லாஸ்ட் 3 டிஜிட்ஸ். கரெக்டா? அப்போ 3 தென் 2 டிஜிட் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 1 சியை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 300 வரும். இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 3 to 0ன்னு வரும். இந்த ரெண்டுல எது 8ஆல டிவைட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். அது பார்த்தோன்னே தெரியுதா? 320 தான். ஏன்னா 4 8s ஆர் எவ்வளோ? 32. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் 68 போடுங்க. லார்ஜஸ்ட் 4 டிஜிட்டையும் லார்ஜஸ்ட் 4 டிஜிட்ல இருந்து ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட்டை சப்ராக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? வெரி குட். ஆப்ஷன் டி ரொம்ப ஈஸி தான். ஸோ ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட்னா என்னது? 5 0 போடணும். லார்ஜஸ்ட்னா 9999. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 9 00001. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. How many significant digits are there to the right of the decimal point? அதாவது இந்த ரெண்டையும் பெருக்கும் போது டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜென்ரலாவே நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு இதுல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, இதுல எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்த்து தள்ளி என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் வைப்போம். கரெக்டா? இப்ப இதுல பாருங்க, மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு கொஸ்டின்ல? 1 2 3 4 5 6 7, மொத்தம் 7 இருக்கு. கரெக்டா? பட் ஆனா நம்மளுக்கு 5ம் 4ம் பெருக்கும் போது என்னன்னு கிடைக்கும்? லாஸ்ட்ல 0ன்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த 0 வந்து நம்ம எதுல எடுக்க மாட்டோம்? கணக்குல எடுக்க மாட்டோம். கரெக்டா? அப்ப என்ன பண்ணேன்னா -1. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 6. ஒருவேளை இந்த மாதிரியும் போடலாம் அசம்ஷன் மெத்தட்ல. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு எக்ஸாம் டைம்லனா நீங்க என்ன பண்ணும்? ஃப்ரீயா ஐ மீன் டைம் இருந்துச்சுன்னா நீங்க ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா போட்டு பார்க்கணும் எத்தனை டிஜிட்ஸ் வருது அப்படின்றது. ஓகே, மோஸ்டா மிஸ்டேக்ஸ் வராது, பட் இருந்தாலும் சொல்றேன். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பேஸ்டு என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த டிஜிட்ஸ் ஏ அண்ட் பி. ஏவும் பி அவனே ஆப்ஷன்ல தனித்தனியா கொடுத்துட்டான். ஸோ பிஏ இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பி இன்டூ ஏனா பி சாரி பி ஏனா அது அப்படியே போடணும். பி ஏனா என்னது 4 2 இன்டூ பி என்னது 4 3 இஸ் ஈக்குவல் டு 5 7. ஏவோட வேல்யூ என்னது 2. இது வருதான்னு செக் பண்ணும். இதை எப்படி செக் பண்ணலாம்னா நம்ம யூனிட் டிஜிட் வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்க எப்பவுமே லாஸ்ட் டிஜிட் அதே தான் வரும் மல்டிப்ளை பண்ணா. 3 2s ஆர் என்ன வருது 6 வருது. ஆனா எனக்கு இங்க ஆன்சர்ல என்ன இருக்கு 2ன்னு இருக்கு. அப்பனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க அதே மாதிரி இதுவும் போடணும். பிஏனா என்னது 5 3 இன்டூ எகைன் 5 3 இஸ் ஈக்குவல் டு 5 7 3. இப்போ 3 3s ஆர் எனக்கு என்ன வரணும் 9 வரணும். ஆனா இங்க ஆப்ஷன்ல என்ன இருக்கு, இங்க ஆன்சர்ல எனக்கு என்ன வருது லாஸ்ட்ல 3 வருது. அப்பனா இந்த ஆப்ஷனும் தப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட் சி அதே மாதிரி பிஏ 2 5 இன்டூ எகைன் என்ன வந்து பி 2 3 இஸ் ஈக்குவல் டு 5 7 5. இப்போ 5 3s ஆர் என்னது 15 5 வரணும். 5 வருதா. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வேணா ஆப்ஷன் டியூ செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. பிஏ 3 5 இன்டூ 3 3 இஸ் ஈக்குவல் டு 5 7 5. ஓ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருதா. ஸோ ஏவோட வேல்யூ 5. அப்போ 5 3s ஆர் என்ன தான் வருது 15 தான் வரும். அப்போ வேற வழி இல்லை, நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்து தான் ஆகணும். ஓகேவா. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் வரும். ஓகேவா. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 71 நீங்களே சால்வ் பண்ணலாம். போட்டு ஆன்சர் சொல்லுங்க. 70 காப்பி பண்ண அப்புறம் 71. வெரி குட். ஆப்ஷன் டி. ஒன்றும் இல்லை, டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் அப்படின்றப்போ கிரேட்டஸ்ட் தான் முதல்ல போடணும். ஸோ நான் 6 டைம்ஸ் 9 போடணும். தென் 1 போட்டு 0 0 0 0 0 மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஆ 72வும் கரெக்ட். ஸோ அதே கொஷின் தான், இதையே பிளஸ் பண்ணுங்க அவ்வளோதான். ஓகேவா. சம் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. the least number consisting of 5 digits. அப்பனா என்னது 1 போட்டு 4 0. இப்போ இதை 97ஆல டிவைட் பண்ணும்பொழுது ஃபுல்லாக டிவைட் ஆகணுமா. அப்போனா கண்டிப்பாக நம்மளுக்கு ரிமைண்டர் வரும். ஸோ இந்த 97லேருந்து ரிமைண்டரை மைனஸ் பண்ணி இது கூட நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணோம். இதான ப்ரொசீஜர். ஸோ எப்போவுமே லீஸ்ட்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். அதுவே கிரேட்டஸ்ட்னா டைரெக்டாக ரிமைண்டர் என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ லீஸ்ட்ன்றப்போ 97 மைனஸ் ரிமைண்டர் தென் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண நம்பர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த நம்பர்ல இருக்கிற டிஜிட்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஆட் பண்ணி சொல்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ போட்டு சொல்லுங்க பாப்போம் என்ன வருதுன்னு. ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் என்ன வருதுன்னு சொல்லுங்க.
ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னு சொல்லுங்க டிவைட் பண்ணிட்டு